أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وسلم. புர்தா ஷரீஃப் பாடம் 29 பைத்து 41. ஃபஹுவல்லதி அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தம்ம மஅனாஹு அவர்களினுடைய மஅனா பூரணமாகிவிட்டது. வசூரத்துஹு அவர்களுடைய சூரத்தும் பூரணமாகிவிட்டது. சும்ம பின்பு இஸ்தஃபாஹு அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்தான். எப்படி தேர்வு செய்தான்? ஹபீபன் ஹபீபாக தேர்வு செய்தான். அந்த இஸ்தஃபாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தான். ஹபீபன் ஹபீபாக தேர்வு செய்தான். யார் தேர்வு செய்தா? பாரி உன் நசமி நசமுடைய பாரிய. இப்போ அதனுடைய பொருளை பாருங்கள். ஃபஹுவல்லதி அவர்கள் யாரென்றால் தம்ம மஅனாஹு அவர்களினுடைய அகம் அகம்டா உட்புறம் பாத்தினியத் அந்த பாத்தின் பூரணமாகிவிட்ட நிறைவாகிவிட்டவர்கள். வசூரத்துஹு லாஹிரியத் வெளிரங்கமான நிலையும் பூரணமாகிவிட்டவர்கள், அகமும் புறமும் நிறைவாகிவிட்டவர்கள். சும்மஸ்தஃபாஹு பின்பு அவர்களை தேர்வு செய்தான். யார் தேர்வு செய்தால்? பாரி பாரி என்றால் அல்லாஹ் ஹாலிக்னு அர்த்தம். இல்லாமையிலிருந்து உருவாக்கக்கூடியவன். மனுஷன் ஒரு பொருளை உருவாக்குறாருன்னா ஏதாவது ஒன்று வேணும். பஞ்சு இருந்தால் தான் ஆடையை உருவாக்க முடியும், தங்கம் இருந்தால்தான் நகையை உருவாக்க முடியும். அப்போ அல்லாவுக்கு ஒரு பொருள் அடிப்படை ஒன்று தேவையில்லை அவன் உருவாக்குவதற்கு. அவனுடைய திஹ்னிலே அவனுடைய கற்பனையிலே ஒன்றை நினைத்து கொண்டு நீ குன் என்று சொன்னால் அது உருவாகிடும். நசமி நசம் என்று சொன்னால் நசமத்துக்கு ஜம்மு நசம், நசமத்துக்கு ஜம்மு நசம். நசம்டா இன்சான். மனிதர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்தான் ஹபீபாக அப்படின்னு இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ தம்ம பூரணமாகிவிட்டது. என்னது பூரணமாகிவிட்டது? மஅனாஹு அவர்களுடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅனா மஅனாண்டா ஹாலத்துஹுல் பாத்தினியா அவர்களுடைய உள்ரங்கம் அவர்களுடைய அந்தரங்கம் அகம் அது பூரணமாகிவிட்டது, நிறைவாக ஆகிவிட்டது. வசூரத்துஹு அவர்களுடைய சூரத்தும் பூரணமாக ஆகிவிட்டது. அப்போ அது என்ன? ஹாலத்துஹுல் லாஹிரியா அவர்களினுடைய வெளிரங்கமும் வெளிரங்க தோற்றமும் பூரணமாகிவிட்டது. சும்மதாத்து இஸ்தஃபாஹு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தான். யார் தேர்வு செய்தான்? பாரி உன் நசமி நசமுடைய பாரிய. ஹாலிகுல் ஹல்க் ஹாலிகுல் இன்சான் மனிதர்களை படைத்த. இப்போ ஹல்க் அல்ல, நசமுக்கு இன்சான் மனிதர்களை படைத்தவன். இப்போ படைத்த படைப்புகளிலெல்லாம் ரொம்ப மேலான படைப்பு எது? மனித படைப்பு தான் இல்லையா? படைக்கப்பட்ட படைப்புகளிலெல்லாம் மேலான படைப்பு மனித படைப்பு தான். அதில் ரெண்டு கருத்து கிடையாது. இந்த படைத்த பொருள்கள் எல்லாம் எல்லா படைப்புகளும் மனிதர்களுக்காகத்தான். அதனால தான் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? பாரி உன் நசமி மனிதர்களை இன்சானை படைத்த. அப்போ வானத்தை படைச்சன்னு சொல்லாமல் பூமியின் படைச்சு சொல்லாமல் பொதுப்படையாக ஹல்க்குன்னு சொல்லாமல் நசம் என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா மனிதனுடைய அந்தஸ்தையும் தெளிவுபடுத்துவதற்காக. இப்போ நீங்கள் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான். எல்லா புகழும் ஆலத்தாரை உலகத்தாரை படைத்து பரிபோஷிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு அப்படிங்கிறான். ஆலமீன் ஆலமுன்னு சொன்னால் யார்? உலகத்தார்கள், மனிதர்கள், ஜின்கள். ஒரு சொல்படி மலக்குமார்களும் இணையிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ஆலமுன் பெருசா ஆலம் பெருசா? ஆலம்டா உலகம். உலகம் பெருசா உலகத்தார்கள் பெருசா? உலகம்தான் பெருசு. உலகத்துக்குள்ளே தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போ உலகத்தின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாமே.
சொன்னால் அந்த ஆலமீன் என்று சொல்லக்கூடியவர்கள் உயர் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், மேலான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். அந்த அறிவுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம், இல்முக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறான். இப்போ நீங்கள் உதாரணமாக ஆடு மாடு, முந்தைய காலத்துலேயும் ஆடு மாடுகள் இருந்தது, இப்போவும் ஆடு மாடு இருக்குது, பறவைகள் இருக்குது. இந்த ஆடு மாடுகள், பறவைகள், மற்ற படைப்பினங்கள், உயிரினங்கள் எல்லாமே அது எப்போ படைக்கப்பட்டதோ அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த மாற்றம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். அதனுடைய அறிவில், உணவில், உடையில் ஒன்றும் கிடையாது. கோழி இருக்குது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துலேயும் கோழி இருந்தது தானே. அந்த கோழி எப்படி இருந்ததோ அப்படி தான் இப்பவும் இருக்குது. அந்த காலத்தில் உள்ள கோழி எப்படி முட்டையிட்டதோ அப்படி தான் இப்பவும் முட்டையிடுது. அந்த காலத்தில் அந்த கோழி அந்த முட்டைகளை எப்படி உருவாக்கியதோ அப்படி தான் இப்படி உருவாக்குது. அதில் என்ன உணவு சாப்பிட்டதோ அந்த காலத்தில் அந்த உணவு தான் இப்பவும் சாப்பிடுது. எங்கே வசித்ததோ அங்கே தான் அதே மாதிரி தான் வசிக்குது. இதில் என்ன மாற்றம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டு கோழி ஐஓபியில் 2 லட்ச ரூபாய்க்கு டெபாசிட் பண்ணிக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. எங்கள் வீட்டு கோழி இன்றைக்கி ஃப்ளைட் ஓட்டுது, இன்றைக்கி என் கோழியை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு படிக்க சேர்த்துருக்கிறேன், இன்ஜினியர் காலேஜில் சேர்த்துருக்கிறேன், மருத்துவக் கல்லூரி சேர்த்துருக்கிறேன், யாராவது சொல்லுவோமா? அந்த அறிவு அவ்வளோதான். அப்போ அந்த உணவு, அந்த அரிசியை தான் இப்பவும் திங்குது, அந்த கோதுமையை தான் இப்பவும் திங்குது, அந்த தவிடை தான் இப்பவும் திங்குது. ஆனால் மனிதன் அந்த கோழியவே வெரைட்டியாக சாப்பிட்றான். எத்தனை பேர் அதுக்கு சுட்ட கறிங்கிறான், சிக்கன் 65ங்கிறான், கிரில்ங்கிறான், குரில்ங்கிறான், என்னெல்லாம் மாறி போச்சு அதுக்கு பேர். அந்த உணவையே எப்படியெல்லாம் மாற்றிட்டான். ஒரு காலத்தில் வெறும் சுட்ட கோழியை தின்னுக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி என்னென்ன வகைகளில் அதில் என்னென்ன பெயர்களை வச்சுருக்கிறான். அப்போ அவனுடைய உணவு மாறிவிட்டது, உடை மாறிவிட்டது. எத்தனை வகையான உடைகள், எத்தனை வகையான சிந்தனைகள், எத்தனை வகையான கண்டுபிடிப்புகள். ஆகாயத்தில் பறக்கிறான், தண்ணிக்குள்ளே போகிறான், சந்திரனில் காலடி எடுத்து வச்சிட்டான். எனவே தான் மனிதனுடைய அறிவு என்பது வளர்ச்சிக்குரியது. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குன்னு முயற்சி செய்யணும், படிக்கணும், இல்மை தேடணும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இல்மு என்பது தால்லத்துல் மோமீன், ஒரு மோமீனுடைய தொலைந்த பொருள். அது எங்கே கண்டாலும் தேடி எடுங்கங்கிறாங்க. அப்படி தேடக்கூடியவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பத்துக்குரியவன். அந்த இல்மை தேடணுங்கிற அக்கறை இல்லாதவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லை ஏற்காதவன், அவன் பெரிய பாக்கியத்தை அடைய முடியாதவன். எனவே அந்த இல்மை தேடக்கூடிய விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும், அதில் ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருக்கணும். இப்போ இந்த இல்மு என்பது மனிதனுக்கு வளர்ந்து வர்றதுனால தான் இங்கே இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க, பாரியுன் நசமி ஹல்கின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அல்லது வேறு வார்த்தைகள் மீமில் முடிகிற மாதிரி வேறு வார்த்தைகள் அவங்களுக்கு போட்டிருக்க முடியும். நசம் அப்படின்று சொன்னது இன்சான் சொல்ல வந்தது. இல்மால், அறிவால், அக்குலால் மனிதன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய அந்த படைப்பு என்பது விசேஷமான அல்லாஹுடைய படைப்புகளிலே நம்பர் 1 மனித படைப்பு. அப்போ பாரியுன் நசமி, இந்த மனிதர்களை படைத்த ரப்பு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சான், ஹபீபாக தேர்வு செய்தான். இப்போ தம்ம மஅனாஹு, அவர்களினுடைய அந்தரங்கம், அகம், உள்ரங்கம் என்ன செய்து நிறைவு பெற்றுடுச்சு. உலகத்தில் யாரும் நிறைவானவர்கள் இல்லை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர. அவங்க தான் அகமும் புறமும் நிறைவானவர்கள், பூரணமானவர்கள். ஹஸ்ஸான் படிப்பாங்களா இல்லையா, ரதியல்லாஹு தான், வஹஸனு மின்க லம் தரகத்து ஐனி வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின் கஅன்னக கத் குலிக்த கமா தஷாஉ அப்படின்னு படிக்கிறாங்க. அதாவது தம்ம மஅனாஹு, அவர்களுடைய அகமும் பூரணமாகிவிட்டது, ஒ சூரத்துஹு, அவர்களுடைய வெளிரங்கமும் பூரணமாகிவிட்டது. நிறைவாயிட்டாங்க, பூரணமாகிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதுதான் அவங்க சொல்கிறாங்க, வஹசனு மின்க லம் தர கத்து ஐனி, என்னுடைய கண்கள் உங்களை விட அழகான ஒன்றை பார்க்கவில்லை, உங்களை விட அழகான ஒன்றை பார்க்கவில்லை. அல்லாஹு தஆலா அந்த காட்சியை நமக்கு கனவிலாவது தருவானாக. வ அஜ்மலு மின்க லம் தலிதுன் நிசாவு, உங்களை விட ஒரு அழகான அற்புதமான ஒரு குழந்தையை எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை. ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்க மட்டும்தான் பெற்றெடுத்திருக்கிறாங்க. இது 2 ரிவாயத் இருக்குது. வ அஜ்மலு மின்கன்று இருக்குது. ஓ மிசுலுக்க கத்து, ஓ மிசுலுக்க கத்து லம் தலிதின் நிசாவு, உங்களை போல எந்த பெண்ணும் பெற்றெடுக்க இல்லை அப்படிங்கிற ஒரு ரிவாயத்தும் இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஹுலிக்த முபர்ரா அன் மின் குல்லி ஐபின், எல்லா ஐபுண்டா குறைகளை விட்டும், எல்லா குறைகளை விட்டும் நீங்கள் பரிசுத்தமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு குறையும் கிடையாது உங்கள்கிட்ட. ஒரு மனுஷன் சொன்னால் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அளவெடுத்த மாதிரி உயரம், அளவெடுத்த மாதிரி அகலம் பாடி, அளவெடுத்த மாதிரி நிறைவுபடுத்தப்பட்ட மாதிரி எடை, விரல்கள், அவனுடைய மூக்கு, கண்கள் எல்லாமே பளிச்சென்று 100க்கு 100 சரியாக இருக்குமா? இருக்காது. ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஏதாவது ஒரு குறையாவது இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து படிக்கிறாங்க, ஹுலிக்த முபர்ரா அன் மின் குல்லி ஐபின், எல்லா குறைகளை விட்டும் நீங்கள் நீக்கப்பட்டவர்களாக பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். க அன்னக கது ஹுலிக்த கமா தஷாவு, இது ஆச்சரியமான வரி. எப்படின்னா, நீங்கள் நாடிய மாதிரி நீங்கள் படைக்கப்பட்டவர்கள் போல் இருக்கிறீங்க. நாம் நாடின மாதிரி நாம் படைக்கப்பட்டிருப்போமா? சார் இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம நினச்சிட்ருக்கோம். முடியுமா? முடியாது. என்னடா இது தூள் தவிலாம் இப்படி வந்து ஓங்கில் மாதிரி வளர்ந்துருக்கிறமே, கொஞ்சம் கட்டையாக இருந்தால் பரவாயில்லாமல் வந்திருக்குமே, ஒரு 2 இன்ச்சு குறைவாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, வீட்டில் தலை தட்டுதே, இப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். மூசு இலைக்கு இதை நடக்க முடியலையே, உடம்பு பெருத்து போச்சே, இப்படிலாம் இருக்குது மனிதர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடிய மாதிரி, அவர்கள் விரும்பிய மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற கருத்தை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க. அறிஞர்கள் எழுதும் பொழுது அன்னஹு ரசூலுல்லாஹி தஆலா இலல் ஹல்கி அஜ்மஈன், அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், எல்லா ஹல்குகளுக்கும், இலல் ஹல்கி அஜ்மஈன், மனிதர்கள் அல்லாத எல்லா படைப்பினங்களுக்கும் அவர்கள் அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரை அனுப்பி வச்சிருக்கிறான். ஓ ஹலீலு ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய நேசராக அவங்க இருக்கிறாங்க. ஓ சையதுல் அம்பியா வல் முர்சலீன், நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தலைவராக இருக்கிறாங்க. மன்சிலத்துஹு கது பாலகத் அனான சமா, அவர்களுடைய அந்தஸ்து வானத்தினுடைய முகடை தொட்டு விட்டது. வ நஸல ஃபீஹி, அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா அவன் என்ன செய்கிறான், இறக்கி வைத்திருக்கிறான் புகழையும் சிறப்பையும். குர்ஆனில் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி வ இன்னக லஅலா குலுகின் அலீம். இப்படி எத்தனை வசனங்கள். அதே மாதிரி கத் ஜாஅத்தில் பிஷாரத் பிஹி ஃபில் குதுபில் முத்தகத்திமா, முந்தி வந்த வேதங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு, அவர்களை பற்றிய சிறப்பு மேன்மையெல்லாம் இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஆனால் செய்யுது உல்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யௌமல் கியாமத்தி வலா ஃபஹர், கியாமத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களின் தலைவராக நான் தான் இருப்பேன், நான் இதை பெருமைக்காக சொல்லலை, அல்லாஹ் சொல்ல சொன்னான்னு சொல்கிறாங்க. அதோடு சொன்னாங்களா, வ அவ்வலு மையன் ஷக்கு ஐந்தல் கபர் அன்ஹுல் கபர், அவர்களை தொட்டு தான் முதலாவது கபர்லேருந்து வெளியில் வர்றவங்க அவங்க தான். அவ்வளு ஷாஃபிஐன் அவ்வளு முஷஃபைன், முதலாவது பரிந்துரை ஷஃபாத்து செய்யக்கூடியவர்களும் அவர்கள்தான், முதலாவதாக ஷஃபாத்து ஏற்கப்படக்கூடியவர்களும் அவர்கள்தான். இப்படி எத்தனை சிறப்புகள், எத்தனை உயர்வுகள், எத்தனை மகாம்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அவங்க நம்முடைய நாயகர் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல செய்திகள் அவங்க சொல்கிறாங்க. மற்ற பைத்துக்களை நம்ம சொல்லுவோம். எவ்வளவு சொன்னாலும் சொல்லி முடிக்க இயலாது. அப்படிப்பட்ட சிறப்பும் மகத்துவம் மிக்கவர்களாக, அகமும் புறமும் நிறைவு பெற்றவர்கள், மனிதர்களின் இறைவன் அவர்களை தன் நேசராக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று
இந்த அற்புதமான பைத்திலே 41வது பைத்திலே நம்முடைய கவி நாயகர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய அழகு நிறைவான சுந்தர ஜோதியாகிய வள்ளலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்குளிர காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது அந்த 41வது பைத்தை படிப்போம். فهو الذي تم معناه وصورته ثم اصطفاه حبيبا بارئ النسم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.